வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சுகாதாரத்துறை மூலம் கொசப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் கொசப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற திட்டத்தினை புதுச்சேரி அரசின் சார்பாக பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தார். இத்திருவிழாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பான பொது சுகாதார சேவைகள் மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவமும் நடைபெற்றது. உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விளக்கங்களும், ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும், மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும், புற்றுநோய்க்கான பரிசோதனையின் அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டன. இந்த மாபெரும் சுகாதார திருவிழாவில் அதிக அளவில் பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொது சுகாதார துணை இயக்குனர் டாக்டர் சமீம் நிஷா மற்றும் குடும்ப நல துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்த லட்சுமி மற்றும் டாக்டர் ரகுநாத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள், செவிலி அதிகாரிகள், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி, திலாசுப்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் ரூபாய் 5,36,00,000 மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி, திலாசுப்பேட்டை மற்றும் மோகன் நகரில் ரூபாய் 5,36,00,000 மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா கனகன் ஏரி அருகில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக OBC அணி சார்பில் 1000 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் இருவார சேவை விழா பல்வேறு நலத்திட்டங்களுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில பாஜக நகர மாவட்ட OBC அணி தலைவர் ராம ஐயப்பன் தலைமையில் உழந்தை ஏரியில் 1000 பனை விதை மற்றும் 500 மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியினை பாஜக மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் தனது தாயின் பெயரில் மரம் நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, OBC அணி மாநில தலைவர் கோவேந்தன் கோபதி, மாநில அணி துணைத் தலைவர்கள் துரைசாமி, விஜயராஜ், பொது செயலாளர் சிவசெந்தில் உட்பட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேல்ராம்பட்டு இன்ஜினியர்ஸ் காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி காரணமாக நாளை குடிநீர் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் உள்ள இன்ஜினியர்ஸ் காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் நாளை 25ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை வேல்ராம்பட்டு இன்ஜினியர்ஸ் காலனி, ஜோதி நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், வாரியர் நகர், ஜான்பால் நகர், காயத்ரி நகர், திருப்பூர் குமரன் நகர், MGR நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும். இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மரம் நடும் விழா மற்றும் பல துறைகளில் சாதனை அடைந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் ஓவிய கலைக்கூடம் நடத்திய மரம் நடும் விழா மற்றும் பல துறைகளில் சாதனை அடைந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினார். சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற இருக்கும் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நித்யா விஜயகுமார் அவர்களை பாராட்டி சிறப்பு செய்தார்.
ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்களின் விழாவில் அவர் சேவையை பாராட்டி கேடயம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக், பத்மநாபன், ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் வாசுகி மற்றும் ஓம் சக்தி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் இருசக்கர வாகனத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்கள் சாலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு முக்கிய வீதிகளில் விழிப்புணர்வு பதாகைகளுடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். மேலும் போக்குவரத்து போலீசாரின் விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் முருகையன், போக்குவரத்து ஆய்வாளர் லெலின் பாரதி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இரும்பு பட்டறை நடத்தி வந்த மாமனாரை மதுபோதையில் சுத்தியால் அடித்து கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே வேதகிரி என்ற முதியவர் கத்தி உள்ளிட்ட இரும்பு ஆயுதங்கள் செய்யும் பட்டறை நடத்தி வந்தார். இதில் அவரது மருமகன் ஆறுமுகம் அவருக்கு உதவியாக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை வேதகிரி தனக்கு சொந்தமான பட்டறையில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வேதகிரியும் அவரது மருமகன் ஆறுமுகம் நேற்று முன்தினம் இரவு மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் சுத்தியால் அடித்து வேதகிரியை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து விழுப்புரத்தில் தலைமறைவாக இருந்த ஆறுமுகத்தை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மாத்தி சிறையில் அடைத்தனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வை நடத்தி வருகிறது. அதில் முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்த நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கான பதிவு மற்றும் விருப்பப்பாட தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கான திருத்தப்பட்ட தகுதி வாய்ந்தவர்களின் பட்டியல் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு வாரியாக சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான மாப் ஆஃப் கலந்தாய்வில் இடம் கிடைத்தவர்களின் தற்காலிக ஒதுக்கீடு பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேர்க்கை ஆணையை பதிவிறக்கம் செய்து கொண்டு அசல் சான்றிதழ்களுடன் நாளை 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் புதுச்சேரி அரசுக்கு ரூபாய் 200 கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என கருதப்படுகிறது. மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்த ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு நேற்று முன்தினம் முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறுகையில், மத்திய அரசு தற்போது ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளதால் இந்த நிதியாண்டில் புதுச்சேரி அரசுக்கு ரூபாய் 180 கோடி முதல் 200 கோடி வரை வருவாய் குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசு வருமான வரி உச்ச வரம்பை உயர்த்தி உள்ளதால் மக்களுக்கு வருமானம் அதிகரித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இதனால் வியாபாரம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. அதனால் அரசிற்கு வரவேண்டிய வரி வருவாய் குறைந்துள்ளதா அல்லது அதிகரித்துள்ளதா என்பது இந்த நிதியாண்டு இறுதியில்தான் தெரியவரும் என்றார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகரில் ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீ பெருமாள் நகர் பகுதி குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன போராட்டம் நடைபெற்றது. வானூர் வட்டம் ஆகசம்பட்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட மயிலம் சாலையில் உள்ள ஸ்ரீ பெருமாள் நகர் விரிவு 1 முதல் 8 வரை, மகாலட்சுமி நகர், சீனிவாசா கார்டன்,
சிவாலய நகர் ஆகிய பகுதிகளுக்கு அடிப்படை வசதியான சுகாதாரம், குடிநீர் வசதி, தெரு மின்விளக்கு வசதி, சாலை வசதி ஆகியவற்றை இதுவரை செய்து தராததை கண்டித்து திருச்சிற்றம்பலம் கூற்றோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன போராட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஸ்ரீ பெருமாள் நகர் குடியிருப்பு நலசங்க தலைவர் சிவகுமார், துணைத் தலைவர் தேவேந்திரன் தலைமை தாங்கினார். துணை செயலாளர் மீனா, பொருளாளர் திரிபுர சுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏஐடியுசி மாவட்ட குழு உறுப்பினர் இமயம் சேகர் துவக்கி வைத்தார். மாநாட்டில் மாவட்ட தலைவர் விவசாய சங்கம் சகாபுதீன், ஒதுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் ராமச்சந்திரன், விவசாய சங்க மாநில குழு உறுப்பினர் மாசிலாமணி, கட்டுமான தொழிலாளர் சங்கம் முத்துசாமி, உறுப்பினர்கள் சின்னதுரை, சேகர், அஷின் பாஷா, ரேணுகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.